ஹாய்டா! எல்லாரும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா, ஒரு பியர் ஒன் ஷாட் தான் நம்ம சீக்குக்காக. எந்த பேச்சும் வேணாம். நம்ம நேரா ஸ்டோரிக்குள்ள போயிடலாம் வாங்க. ஹெட்செட்டோட வாங்க. ஸ்டோரிக்குள்ள போகலாம். இப்போது கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஒரு மொட்டை மாடி தானே காட்டுறோம். அங்கே ஒரு பர்சன் கையில் ஒரு குட்டி பியர் பாட்டில் வச்சுட்டு அங்கே எங்கே சுற்றிட்டுருக்காரு. அந்த இடமே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப டார்க்காகவும் இருக்குது. அட் த சேம் டைம் அங்கே இருக்க நிலாவோட வெளிச்சம் அந்த இடத்துல ரொம்ப லைட்டாக தெரியுது, ரிஃப்ளெக்ட் ஆகுது. பக்கத்தில் இருக்கிறதுலாம் என்ன அப்படிங்கிற மாதிரி தெரியுற அளவுக்கு நிலா வெளிச்சம் இருக்குது. கிட்டத்தட்ட பௌர்ணமி மாதிரியே இருக்குது. ஸோ அந்த இடமே ஒரு மாதிரி அழகாக இருக்குது. அங்கே லேசாக மரம்லாம் காற்றுல அசையுது. ஸோ கொஞ்சமாக காற்று அடிக்குது. இப்போது அந்த பர்சன் தான் அந்த நிலாவை பார்த்து ஏதோ ஃபீல் பண்ணிகிட்டே குடிச்சிட்ருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணுறாங்க, ஒரே இதாக குடிக்கல. இப்போ அந்த பர்சனுக்கு ஃபோன் கால் வந்துகிட்டே இருக்குது, திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்குது. பட் அந்த பர்சனுக்கு அதை எடுக்கிறதுக்கு விருப்பமே இல்லை. பட் அந்த ஃபோன் கால் வந்துகிட்டே இருக்கனால வேறு வழியே இல்லாமல் அந்த கால் அட்டன் பண்ணி, ஹலோ டேய், எத்தனை வாட்டிடா கால் பண்ணுறது, ஃபோன் எடுக்கவே மாட்டியா நீ? அதான் எடுத்துட்டேன்ல, என்னன்னு சொல்லு. சும்மா தான் ஃபோன் பண்ணேன். எப்படி இருக்க, என்ன பண்ணிகிட்ருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். சரி, இப்போ எங்கே இருக்க? வீட்டில் தானே? ஆமாம். ரூம்லையா இல்லை? இதெல்லாம் ஏன் கேட்குறட்டா? சொல்கிறா. மொட்டை மாடியில். அங்கே என்ன பண்ணிகிட்ருக்க நீ? தனியாக தானே இருக்க எப்படியும்? ஆமாம், தனியாக தான் இருக்கேன். ஏய், சரக்கு அடிக்கிறியா? டேய், ஒன்றைத்தான் சரக்கு அடிக்கிறியான்னு கேட்டேன். இல்லைடா. ஜங்குக், என்கிட்ட நீ போய் சொல்ல ட்ரை பண்ணாத. நீ இப்போ கண்டிப்பாக கையில் ஒரு பாட்டிலோடு தான் நிற்ப. உண்மையை சொல்லு, என்ன பண்ணிகிட்ருக்க? ஆமாம், சரக்கு அடிச்சிட்ருக்கேன். ஏண்டா? ஏன் இப்படி ஒன்றையே போட்டு நீ சித்திரவதை பண்ணுற? ப்ளீஸ், அதுலேருந்து வெளியே வா. எதுலேருந்து வெளியே வர சொல்கிற? ஜங்குக்கா ப்ளீஸ், நீயே உன்னை சுற்றி இருக்கிறதெல்லாம் பாரு, எல்லாம் மாறிடுச்சு. நீ தான் அப்படியே இருக்க. ப்ளீஸ் மாறிடுறா. தயவு செஞ்சு சரக்கு அடிக்காத ப்ளீஸ். கண்டிப்பாக நீ எப்படியும் ஒரு ரவுண்டோடு நிறுத்த போகிறதில்ல. நான் வேணா வீட்டுக்கு வரவா? வேணாம், இதான் கடைசி பாட்டில். அப்போது இதுக்கு முன்னாடி எத்தனை? அதெல்லாம் உனக்கு தேவையில்லை. ஸ்டடியாக தானே பேசிகிட்ருக்கேன், அதை பத்தாதா? ஜங்குக்கா, அவன் லைஃப்பை விட்டு போய் ரொம்ப நாள் ஆகுதுடா. ப்ளீஸ், அவனை விட்டு வெளியே வா. முடியாதுடா, கண்டிப்பாக முடியாது. அவன் என் லைஃப்பை விட்டு தான் போயிருக்கான், என் மனசை விட்டு இல்லை. என்னால் அவன் இல்லாமல் இருக்க முடியாதுடா, சத்தியமாக இருக்க முடியாது. என்னதாண்டா அவன் பிரச்சனை? என்னதாண்டா ஆச்சு உனக்கு? அதான்ட்டே அவங்க எனக்கும் தெரில. எங்கே பார்த்தாலும் அவன் தான் தெரிகிறான், எதை பார்த்தாலும் அவன் தான் தெரிகிறான். இதோ அந்த நிலா, அதை பார்த்தா கூட அவன் தான் தெரிகிறான். நான் அப்படி என்னட்ட அவனுக்கு தப்பு பண்ணேன்? அவனை லவ் பண்ணது தப்பா? அவன் பின்னாடியே சுற்றினது தப்பா? அவன் தான் வேணும், அவன் தான் உலகம்னு இருந்தது தப்பா? இதெல்லாம் தப்பாட்டேன். நீயே சொல்லு. உன்னால் யோசிச்சு பார்க்க முடியுமா? உன்னால் ஃபீல் பண்ண முடியுதா? நீ உயிருக்கு உயிராக லவ் பண்ண ஒருத்தவங்க உன்னை விட்டு போயிட்டாங்க. ஏன்? எதுக்கு? ஏன் போனாங்க? நீ கொடுத்த அன்பில் 1% கூட அவங்கள்ட்ட திரும்பி கிடைக்கல. பட் ஆனால் நீ இன்னும் அவங்களுக்காகவே ஏங்குறேங்கிறப்போ அது எவ்வளோ பெரிய வலி. உனக்கு அது எப்படி இருக்குன்னு தெரியுமா? தெரில, ஆனால் எனக்கு கொள்ளுதுடா. அணுவா கொஞ்சம் கொஞ்சமாக சித்திரவதை பண்ணி கொள்ளுதுடா. முடியல. காலையில் ஃபுல்லாக
வேலை பார்க்குறேன். அவனை மறக்கிறதுக்காக முடிஞ்ச அளவுக்கு வேலை மட்டும்தான் பார்க்குறேன். ஆனால் நைட்டு முடியலடா. கண்ணு முன்னாடி வந்துட்டு போகிறான்டா. அவனோட அந்த சிரிப்பு, அவனோட அந்த கண்ணு, அவனோட அந்த குட்டி குட்டி சேட்டைங்க, அவன் குதிச்சு போகிறது, மற்றவங்கள்ட்ட பேசும்போது சிரிச்சு பேசுறது, அவன் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் என் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுதுடா. என்னை அப்படியே குத்தி கிழிக்குது மச்சான். ஏன் இன்னும் இருக்கும், ஏன் அப்படின்ட்டு என்னால் அவனை விட்டுட்டு இருக்க முடியலடா. நான் தான் சொன்னேன், ஆனால் என்னால் அவனை விட்டுட்டு இருக்க முடியலடா. ரொம்ப வலிக்குதுட்டையா, ரொம்ப வலிக்குது. எவ்வளோ குடித்தாலும் மறக்க முடியல. அவன் இல்லாமல் இருக்க முடியல. அவன் கிட்ட திரும்பி வரமாட்டானா சொல்கிறான். அவன் கிட்ட திரும்பி வரமாட்டானா? நான் அவனுக்காக வெயிட் பண்ணுறேன். அவனுக்கு மட்டும்தான் வெயிட் பண்ணுறேன். அவன்கிட்ட திரும்பி வரமாட்டானா? தினமும் வெயிட் பண்ணுறேன். எப்பெல்லாம் எங்கள் வீட்டு காலிங் பெல் அடிக்குதோ அப்போல்லாம் அவனாக தான் இருப்பாங்கிற ஒரு ஆர்வத்தோடு போய் கதவை திறப்பேன். ஆனால் இல்லை, அவன் இல்லை, அவன் வரமாட்டான். எனக்கு தெரியும், எனக்கு கண்டிப்பாக தெரியும் அவன் வரமாட்டான். ஏன்ட்டா? ஏன் நான் இன்னும் அவன் நினப்பில் இருக்கேன். என்னால் ஏன் வெளியில் வர முடியல? 2 வருஷம் தானடா அவனை பார்த்தேன். 2 வருஷம்தான் அவனை லவ் பண்ணேன். ஆனால் அந்த 2 வருஷம் எவ்வளோ நாள் மாதிரி இருக்குல்ல. அவனுக்கு அந்த ஃபீலிங்ஸ்லாம் சுத்தமாக கிடையாதுல்ல. ஜஸ்ட் லைக் தட் அவன் அப்படி பேசிட்டு போயிட்டான்ல. அவன் மேலே இருந்த மொத்த லவ்வும் அவன் சொன்ன அந்த ஒரு வார்த்தையில் உடஞ்சிருச்சுடா. சத்தியமாக உடஞ்சிருச்சு. மச்சான் மச்சான் ரிலாக்ஸ் ஆகுடா ப்ளீஸ். இப்படிலாம் பேசாத. எனக்கு நீ இப்படி பேசுகிறத பார்த்தா ரொம்ப பயமாக இருக்கு. மச்சான் உனக்கு இவ்வளோ லவ் இருக்குன்னா நீ திரும்ப போய் அவனை அழைச்சிட்டு வந்துடலாம்ல. மாட்டேன். அவன் அன்னைக்கு என்ன அப்படி பார்த்து ஒரு வார்த்தை சொன்னான். அந்த வார்த்தை இன்னும் நிற்குது, இன்னும் என் மனசுலேயே நிற்குது, இன்னும் என் காதலே கேட்டுட்ருக்கு. அப்போது அவன் எப்படி சொன்னாங்கிற ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சான ஒவ்வொரு விஷயமும் என் கண்ணிலே நிற்குது. என்னால் எப்படி போக முடியும்? அவனை பற்றி நினைக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் இந்த விஷயம் என் கண் முன்னாடியே நிற்கிது. அவன் என்ன அசிங்கப்படுத்தியிருக்கலாம், பட் என் லவ் அசிங்கப்படுத்தியிருக்கக்கூடாது. அவன் அப்படி பேசியிருக்கக்கூடாதுட்டே. அவன் பேசியிருக்கக்கூடாது. ஏண்டா? ஏன் எனக்கு மட்டும் நான் ஆசைப்படுறது எல்லாம் கண் முன்னாடியே தான் இருக்குது. பட் ஏன் எனக்கு அது கிடைக்க மாட்டேங்குது? கை கிட்ட கொண்டு வந்துட்டு இது உனக்கு இல்லை அப்படின்னா எப்படிடா? ஒரு மனுஷன் எவ்வளோ தாண்டா தாங்குவான்? எத்தனை விஷயத்துலடா? நீயே சொல்ல. என்னால் முடியலடா, சத்தியமாக முடியல. அவன் இப்போ திரும்ப வருவானான்னு கூட எனக்கு தெரியல. இன்னும் அவன் என்னை அப்படியே தானே நினச்சிட்ருக்கான். கண்டிப்பாக அப்படியே தான் நினச்சிட்ருப்பான். ஆனால் நான் அப்படி இல்லைடா, சத்தியமாக இல்லை. எனக்கு அவன் மட்டும்தான். அவன் தான் ஃபர்ஸ்ட், அவன் தான் லாஸ்ட், அவன் தான் எல்லாமே. பட் இப்படி அவனை பேசுவான் நான் நினைக்கலடா. ஆனால் என்னால் அவன் இல்லாமல் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல அப்படின்னு ஜங்குக் டேங்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இப்போது நம்ம ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கு போயிட்டு வந்துடுவோம்டா. இப்போ கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் கொஞ்சம் மாதங்களுக்கெலாம் முன்னாடி தான் போகிறோம். ஜங்குக் அவரோட ஆஃபீஸில் உட்காந்து அவரோட கேபின்லேருந்து ஒரு பர்சனை குறுன்னு பார்த்துட்ருக்காரு. ஸோ அவரோட கேபின் டோர் வழியாக தான் பார்த்துட்ருக்காரு. அந்த பக்கம் பார்த்தா வேறு யாரும் இல்லை, அது நம்ம ஜிமன் தான். ரொம்ப க்யூட்டாக பக்கத்தில் இருக்கவங்க கூடலாம் சிரித்து பேசிகிட்ருக்காரு. ஜிமன் சிரிக்கிறத பார்த்துட்டு ஜங்குக் சிரிச்சிட்ருக்காரு. ஸோ இப்படியே தான் ரொம்ப நேரமாக டைம் போயிட்டுருக்கு. இப்போது டேங் தான் அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு அந்த ரூம்குள்ளே வரும்போதே இன்றைக்கி மத்தியானம் ஒரு மீட்டிங் இருந்துச்சுல, அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. வேறு எதுவும் மீட்டிங் இருக்கா உனக்கு?
டேய் நான் இங்கே உயிரை கொடுத்து பேசிகிட்டு இருக்கேன், நீ எங்கடா பார்த்துட்டு? ஓஹோ சரி, சாரை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரா? அப்போ திரும்ப மாட்டார். சார், ஐயா, சாமி, இங்கே பாருங்களேன். சில்லறல தம்பி, போயிட்டு வா. டேய் கொன்றுவோன்னே, இங்கே பாருடா. நீயா? என்னடா பிரச்சனை உனக்கு? நல்லா காய்ச்சி போயிட்டுருக்கு, இப்போ வந்து நான் டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்க. டேய் நல்லா காய்ச்சி தான்டா. ஆஃபீஸை பற்றியும் கொஞ்சம் கவனி. ஆஃபீஸ்க்கு வர்றது, சேரில் உட்கார்றது, எப்போ பார்த்தாலும் அவனையே பார்த்துட்ருக்குது. அவன் தான் அவனை துரத்தி அடிக்கிறான்ல, அப்புறம் என்னடா? டே எவ்வளோதான் துரத்தி அடித்தாலும் நான் அவன் கிட்ட தான் போவேன். பூவில் இருக்க தேன் எடுக்காம வண்டு விடுமா என்ன? வண்டுக்கு பூ மேலே கோவம் வருமா என்ன? என்னது? அதெல்லாம் ஒண்டிக்கிட்ட உனக்கு புரியாது. கமிட்டட் எங்களுக்கு தான் புரியும். கமிட்டடா? நீயே ஒன் சைடில் தான் ஓட்டிகிட்ருக்க சரியா? இவர் வந்துட்டார் எங்களை சிங்கிள்னு சொல்கிறதுக்கு. ஒன் சைடோ டபுள் சைடோ எனக்கு ஓட்டுறதுக்காக ஒரு ஆள் இருக்குது, உனக்கு இருக்கா? டேய் இருக்கு, உனக்கு ஒரு ஆள்ரா, இல்லாதவனுக்கு பல ஆள். நல்லா சொட்டக்கு போட்டால் 10 பொண்ணுங்க வந்து நிற்கும். எதுக்கு? செருப்பால் அடிக்கவா? ஏன் ஒன்ட்ட வாங்குறது பார்த்தாதா? அதுங்கள்ட்ட வேறு வாங்கணுமா? சரி, இன்னைக்கு மத்தியானம் உள்ள மீட்டிங் எல்லாம் கேன்சல் ஆகிடுச்சு. உனக்கு வேறு எதுவும் வேலை இருக்கா? வெளியில் எங்கேயாவது போகலாமா? ஜிம்முக்கு எதுவும் வேலை இருக்கா? ஆமாம் இருக்குது, டிசைனிங் பண்ணணும். அப்போது நான் வரல. என்னது? நான் விளாட்றியா? உன்னை நம்பி தான் நான் வந்து ப்ளேஸ்லாம் புக் பண்ணிட்டேன். என்கிட்ட கேட்டியா? நான் வர முடியாதுப்பா. டேய் மச்சான் ப்ளீஸ்டா, ஃப்ரெண்டு கொஞ்சமாவது கவனிங்கடா. போடா வெளியே. சரிடா நான் போகிறேன். இந்த கிரெடிட் கார்டு மட்டும் எடுத்துக்கிறேன். டேய் விடாத மச்சான். அங்கே பாரு ஜிமின் எவ்வளோ க்யூட்டாக. ஐயோ எங்கேயோ போகிறான். எங்கடா போகிறான் தெரியலையே. போய் சீக்கிரம் பாரு, என்னன்னு பாரு. எங்கடா போகிறான் அவன்? அதுவும் அவ கூட. அவ்வளோ இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு எந்திரிச்சு ஆஃபீஸை விட்டு வெளியே போகிறான். இங்கே அவன் சிரிச்சுட்டே அந்த கார்டை எடுத்துகிட்டு அவனும் வெளியே போயிடுறான். ஸோ அங்கே அப்படியே போனால் ஜிமின் பின்னாடியே போயிட்டுருக்கான் ஜங்குக்கும். இப்போ ஒரு இடத்துல போய் நிற்கிறாங்க. அங்கே ஜங்குக்கு அப்படியே லைட்டாக எட்டி பார்க்குறான். ஸோ எட்டி பார்த்தா அது ஆஃபீஸ்க்குள்ளேயே குட்டிய கேஃபட்டேரியா மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அவங்களே காஃபீஸ்லாம் மேக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இடத்துல போயிட்டு 2 பேரும் காஃபி போட்டுட்ருக்காங்க. இப்போது ஜங்குக்கு அதை எட்டி பார்த்துட்டு வேறு யாரும் இல்லை அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு உள்ளே போகிறான். ஜங்குக்கு வரதை பார்த்துட்டு அந்த பொண்ணு, குட் மார்னிங் சார். சார் உங்களுக்கு எதுவும் வேணுமா? எனக்கு எதுவும் வேணாம் தேங்க்ஸ். ஓகே சார், எனக்கு வேலை இருக்குது, நான் கிளம்புறேன். ஜிவன் நான் கிளம்புறேன், பாய். எங்கே போகிற? இல்லை ஜிவன் நீ குடிச்சிட்டு வா, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிடுறா. இப்போ ஜிமன் தான் அங்கே தனியாக மாட்டிக்கிறான். ஜிமன் தான் மனசுக்குள்ளேயே, ஐயோ போச்சு சும்மா மாட்டிக்கிட்டேன், சும்மாவே ஏதாவது வச்சு செய்வான், இப்போ என்ன பண்ண போகிறான்னு தெரியல. சார் எனக்கும் வேலை இருக்குது, நான் கிளம்புறேன். நில்லு சார். வேலை இருக்குது சார், டயத்துக்குள்ளே முடிக்கணும், அதான். அந்த வெங்காயம்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். என்ன பண்ணிகிட்ருக்க? சார் என்ன டீ 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 காஃபி குடிக்க வந்தேன் சார். காஃபி குடிக்க வந்தியா? ஆமாம். உங்களுக்கு வேணுமா? நான் என்ன போட்டு தருவா? நீங்கள் உங்கள் கேபின் போங்களேன், நான் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். காஃபிலாம் இருக்கட்டும், என்ன ட்ரெஸ் இது? சார் என்ன ட்ரெஸ் இது? பேண்ட் ஷர்ட் போட்டிருக்கேன். அது எனக்கு தெரியாதா? என்ன 2 பட்டன் ஓப்பனில் இருக்குது? அது கொஞ்சம் பிஸியாக வேலை பார்த்தனால கொஞ்சம் கசகசன்னு இருந்துச்சு, ஸோ தான் ரிமூவ் பண்ணிட்டேன். இதோ இப்போ போட்டுடுறேன் சார், இப்போ போட்டுடுறேன். இரு, அது என்ன அங்கே இருக்க எல்லாருக்கும் காட்டிட்டு
பார்க்க வேண்டிய எனக்கு முடுறியா? சார் சார் இல்லை ஜிமன், ஜங்குக். இல்லை 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 சார், ஜங்குக்னு சொல்லு. சரி அதை விடு. அவகிட்ட என்ன பேசிகிட்டு இருந்த? ஒர்க் சம்மந்தப்பட்ட விஷயமா பேசிகிட்டு இருந்தேன். ஒர்க்கா? நான் உனக்கு டீம் ஒர்க்கே கொடுக்கலையே. இல்லை சார், இது இப்போ கொடுத்ததில்ல, 1 வீக் முன்னாடி கொடுத்தது. ஓ அதுவா? அதே நீங்கள் இன்னும் சப்மிட் பண்ணலையா? சார் அதுக்கு நெக்ஸ்ட் வீக் தான் டெட்லைன் கொடுத்துருக்கீங்க. அப்படியா? அப்போது அந்த டெட்லைனை மாற்றிடுவோமா? சார் இன்னைக்கு ஈவினிங்குள்ளே கொடுக்குறியா? இன்னைக்கு ஈவினிங்குள்ளே கொடுத்துருங்க, ஓகேவா? சார் சான்ஸே இல்லை. மேக் இட் பாசிபிள் மேன். இம்பாசிபிள்ங்கிற வார்த்தையை நான் கேட்கவே கூடாது. ஆனால் சார் அது கொஞ்சம் கஷ்டம், நிறையா மிஸ்டேக்ஸ் இருக்குது, கரெக்ட் பண்ணணும். தென் டூ இட், கோ அஹெட். சார் பண்ணடா. ஓகே சார், அப்போது நானும் ரியாவும் சேர்ந்து சீக்கிரம் முடிச்சிடுறேன். எது ரியாவா? ரியாலாம் இருக்கக்கூடாது, நீ மட்டும்தான். சார் இது டீம் ப்ராஜெக்ட் சார், என்னால் தனியாலாம் பண்ண முடியாது, நாங்கள் 2 பேரும் தான் பண்ணணும். ஓ அப்போது நீங்கள் ஓவர் டைம் போட்டு பார்ப்பீங்களோ? ஆமாம் சார், கண்டிப்பாக. அப்போ விடு, டெட்லைன் நெக்ஸ்ட் வீக்லேயே இருக்கட்டும். சார் டெட்லைன் நெக்ஸ்ட் வீக், ஓகேவா? தேங்க்யூ சார். தேங்க்யூலாம் அதுக்கு, அதுவும் எனக்கு போய் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு 2 ஸ்டெப் முன்னாடி எடுத்து வைக்கிறான். ஜிமன் நாங்கள் அப்படியே ஒரு இடத்துல லாக் ஆகிறான். இப்போ ஜங்குக் தான் முன்னாடி வந்து இன்னும் க்ளோஸ்அப்பில் வந்து, சரி சொல்லு, இப்போ ஓகே சொல்ல போகிற? சார் கொஞ்சம் தள்ளி நின்று பேசுங்களேன் ப்ளீஸ், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதெல்லாம் இருக்கட்டும், எப்போ ஓகே சொல்ல போகிறேன்? எதுக்கு சார்? உனக்கு எதுக்குன்னு தெரியாதா? சார் ப்ளீஸ் சார், எனக்கு இப்போ அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை சார், ப்ளீஸ் நீங்கள் தள்ளி மட்டும் போகிறீங்களா? இன்ட்ரெஸ்ட் இல்லையா? நான் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லைன்னு கேட்கவே இல்லையே, ஓகேவா இல்லைன்னு தான் கேட்டேன். சார் ப்ளீஸ் சார், எனக்கு இதில் ஓகே இல்லை சார். ஓகே இல்லையா? ஏன் என் குட்டிக்கு என்ன பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அவனோட 2 ஃபிங்கர் எடுத்து ஜிமனோட சீக்ஸில் அப்படியே தூவ ரப் பண்ணுறான். ஜிமனுக்கு அது ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அவன் பேச முடியாமல் ரொம்ப திக்கி திணறி பேசுகிறான். கையெடுங்க சார் ப்ளீஸ், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. எனக்கும் தாண்டா ஒரு மாதிரி இருக்குது. உன்னை இவ்வளோ பக்கத்தில் வச்சுட்டு எதுவுமே பண்ண முடியலன்னு நினச்சா எப்படி இருக்குது தெரியுமா? சார் ப்ளீஸ் சார், எதுவும் பண்ணாதீங்க சார். ஷர்ட்லேருந்து கையெடுங்க சார். ப்ளீஸ் சார். என்னடா இவ்வளோ ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்குது? மேலேயே எல்லாம் இவ்வளோ சாஃப்ட்டுனா சார் ப்ளீஸ் நம்ம ஆஃபீஸில் இருக்கோம், ப்ளீஸ் இப்படிலாம் பேசாதீங்க சார், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, ப்ளீஸ் தள்ளி போங்க சார் ப்ளீஸ். ஒரு மாதிரி இருக்கா? எப்படி இருக்கு சொல்லு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கொஞ்சமாக ஜிமன் ஃபேஸ் கிட்ட போகிறான். கொஞ்சமாக ஃபேஸ் கிட்ட போயிட்டு ஜிமனை மெதுவாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஜிமன் அவனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான்.
ப்ளீஸ் விடுங்க, விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறான். ஒரு கட்டத்துக்கு மேலே அவனால் சுத்தமாக முடியாமல் அவனோட மொத்த ஃபோர்ஸையும் வச்சு ஜங்குக்கை பிடிச்சி தள்ளுறான். சார், தயவு செஞ்சு கிட்ட வராதீங்க சார், எனக்கு எதுவுமே சுத்தமாக பிடிக்கல, ப்ளீஸ் என்னை விட்டு போங்க சார் இங்கேருந்து. ஜிமன் ப்ளீஸ் ஜிமன், என்னை புரிஞ்சுக்கோ, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குடா, ஐ லவ் யூ ஜிமன். நான் எவ்வளோ நாளாக ஜிமன் அவன் பின்னாடியே சுற்றுறது. ப்ளீஸ் என் ஃபீலிங்ஸை கன்சிடர் பண்ணு ஜிமன். ஜிமன் ப்ளீஸ், உனக்கு வேறு யாரையும் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும், ஏன் அதே டைம் உனக்கு என்னையும் பிடிக்கல? ஜிமன் ப்ளீஸ் கன்சிடர் மீ, ப்ளீஸ் என் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கோ. சார் இங்கே பாருங்கள், எனக்கு உங்களை பிடிக்கல, சுத்தமாக பிடிக்கல. தயவு செஞ்சு கண்ணு முன்னாடியே நிற்காதீங்க. நீங்கள் எப்படியே நின்று பேசிகிட்டே இருந்தீங்கன்னா நான் இங்கேருந்து கிளம்பி போயிடுவேன். ப்ளீஸ் இங்கேருந்து போங்க. ஜிமன் ஜிமன் ப்ளீஸ் ஜிமன், நான் சொல்கிறது கொஞ்சமாவது கேளு ஜிமன். ஜிமன் ப்ளீஸ். சார் ப்ளீஸ், எனக்கு பிடிக்கல, தயவு செஞ்சு போகிறீங்களா? ஏன்டா, ஏன் நான் அப்படி என்னடா உனக்கு தப்பு பண்ணிட்டேன்? ஏன் என்னை இப்படி வெறுத்து ஒதுக்குற? சரி நான் போகிறேன், உனக்கு நான் இங்கேருந்து போகணும் அவ்வளோதானே, நான் போகிறேன். நீலாம் சத்தியமாக என் லவ் புரிஞ்சுக்கவே மாட்டேல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ரொம்ப வெக்ஸ் ஆகி அங்கேருந்து போயிடுறான். ஜிமன் அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே கீழே உட்காந்து ரொம்ப அழுகுறான். அவனோட ஷர்ட்டை டைட்டாக ஹக் பண்ண மாதிரி பிடிச்சி செம்மையாக அழுதுட்ருக்கான். ஸோ இப்படியே டேஸஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. அப்பப்போ ஜங்குக்கு போயிட்டு ஜிமன்கிட்ட ப்ளீஸ் லவ் மீங்கிற மாதிரி அவன் கெஞ்சிட்டே சுற்றிட்டுருப்பான். எப்போல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்போல்லாம் ஏதாவது குட்டி குட்டியாக சேட்டை பண்ணி வச்சுருவான். ஜங்குக் இதெல்லாம் பண்ணுறத பார்த்துட்டு ஜிமனுக்கு ரொம்ப கடுப்பாகுது. அவன் ஒவ்வொரு வாட்டியும் பிடிச்சி திட்டி விட்டுருவான். ஆனால் ஜங்குக்கு அது இன்னமும் அவன் காதில் ஜிமன் பாட்டு பாடுற மாதிரியே ஃபீல் ஆகுது. அவனும் எல்லாத்தையும் ஒரு காதில் வாங்கி ஒரு காதில் விட்டுட்டு ஜிமன்னே சுற்றிட்டுருக்கான். ஸோ இன்றைக்கின்னு பார்த்து ஆஃபீஸே ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கு. ஜிமன் அந்த ஆஃபீஸ்குள்ளே வரும்போது யாருமே அங்கே இல்லை. அவன் என்னடா யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி உள்ளே வந்து பார்க்குறான். ஜிமன் உள்ளே வந்த நெக்ஸ்ட் செகண்ட் அங்கே அப்படியே பிளாஸ்டர்ஸ்லாம் பிளாஸ்ட் ஆகுது. நிறையா பேர் பலூன்ஸ்லாம் பிரேக் பண்ணுறாங்க. ஸ்னோ ஸ்ப்ரே அடித்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரே பார்ட்டி ஹால் மாதிரி அந்த இடமே மாறுது. ஜிமன் என்ன தாண்டா நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கான். இப்போது ஜங்குக் தான் ஒரு கேக்கோட ஜிமன் முன்னாடி வரான். ஜிமன் முன்னாடி வந்துட்டு, தேங்க்யூ சார், நீங்கள் கொடுத்த அவங்க டிசைன் செலக்ட் ஆகிருக்கு, நம்ம கம்பெனிக்கு பெரிய டீல் கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கான ஒரு குட்டி பரிசு இந்த கேக், கட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன்கிட்ட நீட்டான். ஜிமனுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, அவனோட டிசைன் வந்து செலக்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால, அதனால் ஒரு பார்ட்னர்ஷிப் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது ஜிமனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவனுமே ரொம்ப ஹாப்பியாக கேக்லாம் கட் பண்ணி எல்லாருக்கும் ஊட்டி விடுறான். பட் ஜங்குக்கு மட்டும் ஊட்டி விடல. ஜங்குக்குமே ஒரு யதார்த்தமான சிரிப்போட, ஒரு ஏமாற்றமான ஒரு முகத்தோடு அங்கே நின்றுட்டுருக்கான். அவனும் கொடுப்பான்னு சொல்லிட்டு ஜிமன் எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சுட்டு ஃபைனலாக ஜங்குக்கு ரொம்ப தயங்கி கொடுக்குறான். அது கொடுத்த அடுத்த செகண்ட் ஜங்குக்கோட ஃபேஸில் அவ்வளோ ஹாப்பினஸ், அவ்வளோ பிரைட்டாக மாறுது அவன் ஃபேஸ். அவன் என்னமோ ஜிமன் அவன் லவ்க்கே அக்செப்ட் பண்ண மாதிரி அப்படி போட்டுட்டு நிற்கிறான். ஸோ அவன் பக்கத்தில் டேங் தான். மச்சான் கொஞ்சம் வலியுது, தொடச்சிக்கோ. ஏய் என்ன துமுறா? இல்லை மச்சான், அவன் ஜஸ்ட் சின்னதாக ஒரு பீஸ் கேக் தான் கொடுத்தான், நீ என்னமோ அவனையே சாப்பிட்ட மாதிரி பண்ணிகிட்ருக்க. நீ வேணா பாரு, கூடிய சீக்கிரத்தில் அவனையே நான் சாப்பிட்டு தான் போகிறேன். டேய் வேம்பயர் மாதிரி பேசாதடா. வேம்பயர்லாம் இல்லை, அது உனக்கெலாம் சொன்னால் புரியாது மச்சான். ஒண்டிக்கட்டை. ஏய் டோன்ட் கால் மீ ஒண்டிக்கட்டை, ஐ எம் மொரட்டு சிங்கிள். ரெண்டு ஒன்று தான்டா லூஸு. சரி உங்ககிட்ட பேச வந்ததுக்கு நீ என்ன தான் மட்டை பண்ணுற? போய் எவ்வளோ உஷார் பண்ணிட்டு சுற்றிட்டுருக்கேன். படாடே, ஏன்னா ஒன்றை மாதிரி எனக்கு என்ன ஒரு ஆளா? 1000 ஆள்ரா, பிஸிடா நான்லாம்.
ஆளே இல்லையா, இல்லை பிஸியா, போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் ஜிமினே பார்த்துட்டு நிற்கிறான். ஸோ அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜங்குக் அவனோட ஆஃபீஸ் ரூமில் இருக்கான். இப்போ ஜிமன் ஜங்குக்கோட ரூம்குள்ளே வரான். எக்ஸ்கியூஸ் மீ சார், சார் உள்ளே வரலாமா? உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். யாருனே பார்க்கல. இப்போ ஜிமன் தான். சார் ஜிமன் நீயா? உட்காரு, என்ன வேணும்? இல்லை சார், என் டிசைன் செலக்ட் ஆச்சுன்னு சொன்னீங்களே, ஸோ அதான் பேசிட்டு போகலான்னு வந்தேன். உன் டிசைன் தானே செலக்ட் ஆகி, உன் டிசைனால் நம்மளுக்கு செம்ம ப்ராஃபிட் வர மாதிரி ஒரு பார்ட்னர்ஷிப் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஜங்குக்கு அவன் சேரை விட்டு எழுந்திரிச்சு ஜிமன் பக்கத்தில் வந்து அந்த டேபிளில் சாஞ்சிட்டு நிற்கிறான். ஜிமன் ரொம்ப யதார்த்தமாக ஜாலியாக அதெல்லாம் பற்றி பேசிகிட்ருக்கான். கொஞ்ச நேரம் அந்த டிசைன் பற்றின கான்வர்சேஷன் போகுது. இப்போது ஜங்குக் தான். ஜிமன் சார், ஜிமன் நீ எப்போ ஜிமன் என் லவ்வுக்கு அக்செப்ட் பண்ணுவ? சார் ப்ளீஸ் சார், திரும்ப திரும்ப இதே கேட்காதீங்க. நான் அந்த ப்ராஜெக்ட் பற்றி தான் பேச வந்தேன். அந்த ப்ராஜெக்ட் இருக்கட்டும், விடுச்சமன். என் லைஃப், நம்ம லைஃப்பை பற்றி நான் பேசிகிட்ருக்கேன். ப்ளீஸ் நீ அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ண. சார் நானும் நிறையா வாட்டி சொல்லிட்டேன் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு. நீங்கள் திரும்ப திரும்ப இதெல்லாம் என்ன இழுக்காதீங்க சார். ஜிமன் ப்ளீஸ் தான் என்னை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமனோட 2 ஹேண்ட்ஸையுமே எடுத்து ஜங்குக் பிடிச்சிட்டு பேசிகிட்ருக்கான். ஜிமன் எவ்வளவோ அவன் கை எடுக்க ட்ரை பண்ணுவான், பட் முடியாது. ஜங்குக் அவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்டு பேசிகிட்ருக்கான். ஜிமன் ஒரு கட்டத்தில் அவன் கையை உதறி விட்டுட்டு, இங்கே பாருங்கள் சார், நான் ஒன்றும் நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த மாதிரி பையன்லாம் கிடையாது. வானா வரத்துக்கும் போனால் போகிறதுக்கும் அதுக்கெலாம் எத்தனையோ பேர் இருக்காங்க. உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் வெளியில் போய் அந்த மாதிரி பசங்களை தேடிக்கோங்க. ப்ளீஸ் என்ன விட்டுருங்க எப்படின்னு ஜிமன் கத்திகிட்ருக்கான். ஜங்குக்கு இதெல்லாம் கேட்டு ஒன்றுமே புரியல. அவன் என்ன பேசுகிறான், ஏன் அப்படி பேசுகிறான் அப்படின்னு சத்தியமாக புரியல. அவன் அப்படியே ஜிம்மனை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஷாக்கில் நிற்கிறான். சார் சாரி சார், உங்கள்கிட்ட நான் வேலை தான் பார்க்குறேன், நான் வேறு எதுவும் இல்லை. உங்கள்கிட்ட வேலை பார்க்குறனால நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு என்ன வேணால் பண்ணலாம், எப்படி வேணால் நடத்தலாம்லாம் இல்லை. அவ்வளோதான் சார், சொல்லிட்டேன். இதுக்கு மேலே என்கிட்ட அதை பற்றி பேசாதீங்க. ஜிமன் ஜிமன் ஏன் இப்படிலாம் பேசுகிற? உனக்கு என்ன ஆச்சு? நான் அப்படிலாம் சொன்னேன்? ஏன் நீ இப்படி பேசுகிற? நான் என்றைக்குமே உன்னை அப்படிலாம் பார்த்ததில்ல ஜிமன். ஏன் ஜிமன், உனக்கு என்ன பார்த்தா அந்த மாதிரி தெரியுதா? தினமும் ஒவ்வொருத்தன் கூட போகிறவன் மாதிரி தெரியுதா? நீ என்னை இப்படி தான் நினச்சிட்ருக்கியா ஜிமன் இவ்வளோ நாளா? இவ்வளோ நாள் உனக்கு என் லவ் தான் புரியலன்னு நினச்சேன். ஆனால் இப்போ தான் புரியுது, உனக்கு என்னை பற்றி எதுவுமே புரியல. ஏன் ஜிமன் இப்படிலாம் பேசுகிற? நான் எந்த விதத்தில் ஒன்று அப்படி நடத்தினேன்னு கொஞ்சம் சொல்ல ஜிமன். சத்தியமாக சொல்கிறேன், இப்படி பேசுவேன்னு எதிர்பார்க்கல. யார் உன்கிட்ட இப்படிலாம் சொன்னா? சார் ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. போதும்டா, போதும். இதுக்கு மேலே நீ இப்படி ஒரு வார்த்தை சொன்னதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் திரும்ப வந்துட்டு அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கவே மாட்டேன்டா, கேட்க மாட்டேன். உன் கண்ணை முன்னாடி என்ன உன் லைஃப்பில் நான் இருக்கவே மாட்டேன் ஜிமன், இருக்க மாட்டேன். ஆனால் உனக்கு எப்படி ஜிமன் இப்படி என்னை பார்த்து கேட்கணும்னு தோணுச்சு? உனக்கு நான் அந்த மாதிரி போயிட்டேனா ஜிமன்? நான் உன்னை அப்படி தான் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன்னு நினச்சிட்ருக்கேன் ஜிமன். நான் என் வாழ்க்கையில் எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கேன்டா. ஆனால் ஒரு நாள் கூட நீ சொன்ன தப்பை நான் பண்ணதே இல்லை. அதெல்லாம் விட பெரிய தப்பு, அதெல்லாம் விட நான் பண்ண பெரிய தப்பு
ஒன்று லவ் பண்ணுது. அப்பயே சொன்னல என்னை விட்டுருங்க விட்டுருங்கன்ட்டு. நீ அப்பையிலேருந்தே என்னை இப்படி தானே நினச்சிட்ருக்க. இதோ இதோ இந்த மரமண்டைக்கு தான் புரியல. உன் மேலே எவ்வளோ அன்பு வச்சிருந்தேன் தெரியுமா? அது இந்த ஒரு வார்த்தையில். ஏன் ஜெமன், ஏன் இப்படி பண்ற? ஏண்டா? நான் உன்னை அப்படியாடா பார்த்தேன். என்னால் ஏற்றுக்க முடியல ஜெமன், நீ தான் பேசுகிறேன்னு. சார், அது போதும் போதும், எல்லாம் போதும். நீ பேசினது போதும், நான் கேட்டது போதும், எல்லாம் போதும். இவ்வளோ நாள் நீ ரிசைன் பண்ண சொல்லிட்டு இருந்தல்ல, நானே தரேன். நானே உனக்கு ரிசைன் பண்ணி தரேன். கிளம்பு, இந்த ஆஃபீஸை விட்டு கிளம்பு. இனிமே ஜங்குக் லைஃப்பில் ஜெமன் கிடையாது. ஜெமன் லைஃப்பில் ஜங்குக் என்றைக்குமே கிடையாது. நீ எங்கே வேணால் போய் வேலை பாரு, என்ன வேணால் பாரு. ஆனால் தயவு செஞ்சு என் முன்னாடி வந்துடாத. அண்ட் நானும் உன் முன்னாடி கண்டிப்பாக வரமாட்டேன். உன்கிட்ட வந்து என்னை லவ் பண்ணு, ஐ லவ் யூ ஜெமன், சத்தியமாக சொல்ல மாட்டேன். ஜஸ்ட் கெட் லாஸ்ட் ஃப்ரம் மை ஐசைட். தயவு செஞ்சு கிளம்பு ஜெமன், என் முன்னாடி நிற்காத அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கத்துறான். ஜெமனுக்கு என்ன பேசுறதுனே தெரில. அவன் அந்த கேபின்லேருந்து வெளியே வந்துட்டு நேராக ரெஸ்ட் ரூம் போயிடுறான். ரெஸ்ட் ரூம் போயிட்டு செம்மையாக அழுகுறான். பட் அவன் அழுகுற சவுண்ட் வெளியவே கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அழுதுட்ருக்கான். அவனால் சுத்தமாக முடியல. அவன் ரொம்ப தேம்பி அழுகுறான். ஸோ இப்படி தான்டா அந்த ஃப்ளாஷ்பேக் கட் ஆகுது. இந்த மாதிரி தான் ஜெமன் ஜங்குக்கோட மனசை உடைச்சிருப்பாரு. ஆனால் ஜங்குக்னால இன்னுமே ஜெமனை மறக்க முடியல. இன்னுமே ஜெமனை பற்றி தான் யோசிச்சுட்ருக்காரு. பட் அதே டைம் ஜெமன் சொன்ன அந்த வார்த்தை ஜங்குக்கை ரொம்ப கொள்ளுது. அதனாலையுமே ஜங்குக் ஜெமனை போய் பார்க்காமே இருக்கான். இப்போது டே தான் மச்சான் லைனில் இருக்கியா? இருக்கேன் மச்சான், புரியுதுடா. ஆனால் ஒரு வாட்டி நீ அவன்கிட்ட பேசலாம்ல? மாட்டேன், கண்டிப்பாக மாட்டேன். நான் அவன்கிட்ட சொன்னேன், நான் கண்டிப்பாக அவன் லைஃப்பில் திரும்ப வந்து ஜெமன் அப்படி ஒரு வார்த்தையை நான் அவன்கிட்ட சொல்ல மாட்டேன். நான் அவன்கிட்ட சொல்லியிருக்கேன், மாட்டேன். நான் எங்கேயும் போகிறதாவும் இல்லை, யார்கிட்டையும் பேசுகிறதாவும் இல்லை. ஆனால் ஜங்குக்கா, உன்னால் அவன் இல்லாமல் இருக்க முடியுமா? ஜஸ்ட் 2 months தாண்டா ஆச்சு. அதுக்கே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி பண்ணிகிட்ருக்க நீ. அவன் இல்லாமல் லைஃப் லாங் இருந்துடுவியா? கஷ்டம்தான்டா, ரொம்ப கஷ்டம். பழகிக்கிறேன். டே, ஒருவேளை ஜெமனே வந்து உன்கிட்ட திரும்ப பேசினானா? அவனா சத்தியமாக வரமாட்டான்டா, வரவே மாட்டான். அவன் மனசில் நான் எப்படி தெரியுமா பதிஞ்சிருக்கேன்? ஒரு சொல்ல முடியலடா, சத்தியமாக முடியல. அவன் அந்த மாதிரி இடத்துல நான் வச்சுருக்கான்டா. கண்டிப்பாக அவன் திரும்ப வரமாட்டான். அவன் வந்து ஜங்குக்கா ஐ லவ் யூ அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல மாட்டான். ஜங்குக்கா ஐ லவ் யூ. யார் அது? அவங்க யார் அது? ஜங்குக்கா, என்ன அவ்வளோ சீக்கிரத்தில் மறந்துட்டியா? ஜெமன் நீயா? ஜங்குக்கா, ஐம் ஸோ சாரிடா, ஐம் ஸோ சாரி. நான் உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன்ல. எல்லாம் ஏன் தப்பு தான். சாரிடா. ஜெமன் நீ தானா? ஜெமன் சொல்லு ஜெமன், ப்ளீஸ் ஜெமன், நீ தான் பேசுறியா? குட்டி ஒரே ஒரு வார்த்தை சொல்லு குட்டி, நீ தான் சொல்லு குட்டி.
அந்தான் ஜங்குக்கா, உன் குட்டி பேசுகிறேன். உன் ஜிமன், உன் குட்டி, எல்லாம் எல்லாம் சேர்ந்து பேசுகிறேன் ஜங்குக்கா. இ- இ- இதை இது இது இதை நான் அப்படி நம்புறது இல்லை. இது இது என் குட்டி இல்லை. அவனுக்கு தான் என்னை பிடிக்காது. அவன் இல்லை இல்லை, நீங்கள் போய் சொல்கிறீங்க. ஏன் ஜமுக்கா என்ன இப்படி இன்னும் வார்த்தையால் கொள்ற? அன்னைக்கு நான் ஏதோ தெரியாமல் கோவத்தில் பேசிட்டேன். அதை நீ இன்னும் ஞாபகம் வச்சு என்ன சாவடிக்கிற ஜமுக்கா. நீ ஒவ்வொரு வார்த்தை அதை பற்றி பேசும்போதும் ஒவ்வொரு நிமிஷம் அதை பற்றி யோசிக்கும் போதும் எவ்வளோ வேதனைப்படுறியோ அதை விட அதிகமாக நான் வேதனைப்படுறேன். சரி, நீ தான் என் குட்டினா ஏன் ஏன் இத்தனை நாளாக என்கிட்ட பேசலை? சொல்லு, எத்தனை நாளாக என்கிட்ட பேசலை? நான் பின்னாடியே வந்தப்போ ஏன் என்ன வேண்டான்னு இப்போதுக்கு என்கிட்ட பேசுகிற? இவ்வளோனா நான் வாழ்ந்து முடித்தவங்கள பற்றி யோசித்தேன். இப்போது வாழ போகிற நம்மளை பற்றி யோசிக்கிறேன். அதான் வாழ்ந்து முடிச்சவங்கள பற்றி யோசிச்சப்ப உன்கிட்ட வரல. வாழ போகிற நம்மளை பற்றி யோசித்தேன், உன்கிட்ட வந்துட்டேன். என்னை ஏற்றுக்க மாட்டியா? ஜிமன், வாழ்ந்து முடிச்சவங்கன்னா யாரை சொல்கிற? ஏன் என்னதான் ஆச்சு? கொஞ்சம் தெளிவாக சொல்லு ஜிமன். ஜங்குக்கா, நேரில் வரியா? டேய், நேரில் வரியான்னு கேட்குறான். போறியா? போகிறேன். எங்கே வரணும்? நம்ம எப்போவுமே ஒரு இடத்துல போய் சண்டை போடுவோம் தெரியுமா? ஆமாம், அங்கே வந்துடுறியா? நான் அங்கே தான் இருக்கேன். இருட்டாக இருக்கு ஜங்குக்கா, சீக்கிரம் வந்துடுறேன். இதோ 5 மினிட்ஸ் நீ அங்கே இரு, நான் 5 மினிட்ஸில் அங்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு காலை கட் பண்ண போகிறான். போட்டே அங்கதான். டே நான் ஒருத்தர் இருக்கேன்டா. டே கட் பண்ணிட்டானுங்க. ஒருத்தனை மீடியேட்டராக யூஸ் பண்ணிட்டு ஒரு வார்த்தை பேசுறதில்ல. சரி விடு, 2 பேர் சந்தோஷமாக இருந்தால் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு தேங்கம் காலை கட் பண்ணிட்டு அவன் வேலையை பார்க்குறான். இப்போது ஜங்குக் தான் அந்த பாட்டிலை அங்கேயே தூக்கி போட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக போய் கார் எடுத்து ட்ரைவ் பண்ணி ஜிமன் கிட்ட போயிட்டுருக்கான். செம்ம ஃபாஸ்ட்டாக ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸோட ஒரு குட்டி ஹாப்பினஸோட போயிட்டுருக்கான். செம்ம ஃபாஸ்ட்டாக போய் கரெக்டாக அங்கே நிறுத்துகிறான் ஜிமனுக்கு முன்னாடி. இப்போது அந்த இடமே ரொம்ப இருட்டாக இருக்குது. அங்கே ஜிமன் மட்டும் நிற்கிறான். அந்த காரோட ஹெட்லைட் வெளிச்சத்தில் ஜிமன் மட்டும் தெரிகிறான். அப்படியே ஜிமன் பின்னாடி அந்த அழகான நிலா, அந்த நிலா ஒட்டி உரசிக்கிட்டே அந்த கடலோட பேசிகிட்ருக்கு. அங்கே பின்னாடி மெதுவாக அலை அடிச்சுக்கிட்டு இருக்கு. ரொம்ப ஜில்லுன்னு காற்று, ரொம்ப அழகாக இருக்குது அந்த சுச்சுவேஷனே. இங்கே ஜங்கு காருக்குள்ளேருந்து பார்த்தா ஜிமன் அந்த காரோட ஹெட்லைட் வெளிச்சம் ப்ளஸ் அந்த மூனோட வெளிச்சத்துலேயும் அந்த அழகளோட சத்தத்துலேயும் நின்றுட்டுருக்கான். இப்போ ஜங்குக் தான் அப்படியே மெதுவாக காரை விட்டு இறங்கி அந்த ஹெட்லைட் முன்னாடி போய் நிற்கிறான். ஜிமன் ஜங்குக்கை பார்க்க, ஜங்குக் ஜிமனை பார்க்க 2 பேருமே ஒரு நிமிஷம் ரொம்ப சைலண்ட்டாக அங்கே இருக்காங்க. அந்த சைலண்ட்டை அந்த அந்த கடல் அலைகளும் அங்கே இருக்க காற்றும் ஃபுல்லாக நிரப்புது. அங்கே அந்த கடல் அலையோட சத்தம் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே இன்க்ரீஸ் ஆகுற மாதிரியே ஃபீல் ஆகுது. 2 பேருமே ரொம்ப அமைதியாக ஒரு நிமிஷம் 2 பேரோட ஐஸையும் பார்த்து ஒரு குட்டி ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆஃப்டர் அ செகண்ட் ஜிமன்னால் அவனை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவன் ஐஸ்லேருந்து டியர்ஸ் ஃபால் ஆக ஓடி வந்து ஜங்குக்கை கட்டி பிடிச்சிக்கிறான். ஜங்குக் அப்படியே ஜிமனை ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான்.
இப்போது கொஞ்ச நேரம் அந்த ஹக் அப்படியே போகுது. அந்த அலைகள் மெதுவாக இப்போ சவுண்ட் குறையிற மாதிரி ஜங்குக்கு ஃபீல் ஆகுது. ஜங்குக் இப்போது ஜிம்மனை தள்ளி நிற்க வச்சுட்டு, எனக்கு ஒரு விஷயம் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறியா? நீ தான் என்னை விட்டு போகிறன்னு இப்போ நீயே வந்துட்ட. ஏன்? எனக்கு ஒன்றுமே புரியல. கொஞ்சம் தெளிவாக சொல்ல ப்ளீஸ். ஜங்குக்கா, எனக்கு எனக்கு சொல்லு. அழாம சொல்லு. ஜங்குக்கா, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு நீ இல்லாமல் லைஃபே இல்லை தெரியுமா? அப்புறம் ஏன்டா என்னை விட்டு போகிறேன்? என்னை விட்டுருன்ன. அது அது உங்கள் அப்பா தான் ஜங்குக்கா காரணம். எங்கள் அப்பாவா? அந்த ஆளா? அப்பயே நினச்சேன், எங்கடா என் லைஃப்பில் இன்னும் என்ட்ரி கொடுக்கலையே அப்படின்னு. அந்த ஆளெல்லாம் ஏன் நீ ஒருத்தனா மதிக்கிற? ஜங்குக்கா, என்னதான் இருந்தாலும் அவர் உங்கள் அப்பா. மயிறு அந்த ஆளா? அந்த ஆள் ஏன் ஜிமன் அந்த ஆள்லாம் ஒருத்தனா நினச்சிட்டு என்னை விட்டு போயிட்டு? சாரி ஜங்குக்கா, நான் பண்ண தப்பே அதுதான். நான் உன்கிட்ட மனசு விட்டு பேசியிருக்கணும். நான் பண்ண தப்பு அதுதான். அவர் ஒரு நாள் நம்ம ஆஃபீஸ்க்கு வந்தார். நீ அப்போ இல்லை. அந்த டைம் அவர் என்னை பார்த்து பேசினார். அப்போ சொன்னார், என் பையன்கிட்ட நீ பழகாத. அவன்கிட்ட நீ பழகினா நான் ஒன்று எதுவும் பண்ண மாட்டேன். அவனை என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு அதான் ஜங்குக்கா ரொம்ப பயமாயிடுச்சு. என்னால் அதை ஏற்றுக்க முடியல. என்னால் அவனுக்கு எதுவும் ஆகிடும்னு நினச்சி என்னால் அவனை லவ் பண்ண முடியல, அக்செப்ட் பண்ண முடியல. உன்கிட்ட மனசு விட்டு கூட பேச முடியல. நான் எவ்வளோ சித்திரவதை அனுபவிச்சேன் தெரியுமா? ஒவ்வொரு வாட்டியும் உன்கிட்ட நெருங்கி வரும்போதும் உங்கள் அப்பா சொன்ன அந்த வார்த்தை என் காதில் கேட்டுகிட்டே இருந்துச்சு ஜங்குக்கா. அந்த ஒரு ரீசன்னால தான் நான் உன்னை விட்டு விலகி இருந்தேன். ஜிமன், என்ன ஜிமன், என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. நான் அப்போவே நினச்சேன். இந்த ஆள் இவ்வளோ அமைதியாக இருக்க மாட்டானே, ஏதாவது பண்ணுவானே. என்ன எதுவுமே பண்ணலைன்னு நினச்சேன். சைலண்டாக வேலை பார்த்துருக்கான். அப்புறம் கொஞ்ச நாள் முன்னாடி உங்கள் அம்மா என்னை பார்த்தாங்க. அவங்க நீ ரொம்ப கஷ்டப்படுற அப்படின்னு சொன்னாங்க. நான் இல்லை ஆண்டி, என்னால் லைஃப்பில் வர முடியாதுன்னு சொன்னேன். அவங்க தான் அவங்க அப்பாவை பெருசாக கன்சிடர் பண்ணாத, அவனை மட்டும் பாரு, இல்லைன்னா என் பையன் என்னை விட்டு போயிடுவான், உன் ஜங்குக்கு ஒன்று விட்டு போயிடுவான்னு சொல்லிட்டாங்க. எனக்கு எவ்வளோ பயமாக இருந்துச்சு தெரியுமா? அதான் நான் ஓடி வந்துட்டேன் உன்கிட்ட. உன் குட்டி ஓடி வந்துட்டான். சாரி ஜங்குக்கா, அன்னைக்கு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் இந்த மாதிரி பேசினேன். சத்தியமாக என் மனசு வந்து அப்படி நான் பேசலை. எனக்கு தெரியும் அதை உன்னை எவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்கோன்னு. சாரிடா, சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கா ஜிமன் செம்ம டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். இப்போது ஜங்குக் ஜிமனை நல்லா ஹக் பண்ணிட்டு, இப்போ அது உனக்கு என்னை பற்றி புரிஞ்சிச்சு, எனக்கு அதுவே போதும். ஜிமன் ப்ளீஸ் அல்லாத. எனக்கு தெரியும் நீ உன் மனசு வந்து அப்படி பேசலன்னு. ஆனால் நான் அன்றைக்கி ஏதோ ஒரு கோவத்தில் தான் அப்படி பேசிட்டேன். சாரிடா, என்னை மன்னிச்சிரு. சாரி ஜங்குக்கா, நான் தான் சாரி சொல்லணும். சாரி. அப்போது எங்கள் அம்மா வரலன்னா நீ என்கிட்ட திரும்ப வந்திருக்க மாட்டல்ல? டேய், ஆமாம், உங்கள் அம்மா வரலன்னா நான் வந்திருக்க மாட்டேன். உனக்கு அவ்வளோ நெஞ்செழுத்தமா ஜிமன்? ஆமாம், என்னால் என் ஜங்குக்காக்கு எதுவும் ஆகக்கூடாது. அப்படி ஆச்சுன்னா என்னால் எதுவும் தாங்கிக்க முடியாது. அதான் நான் பிரிஞ்சு வந்துட்டேன். இனிமேல் என்ன பிரிஞ்சு போவியா? போக மாட்டேன். எங்கள் அப்பா வந்து சொன்னால் கூடவா? எனக்கு அந்த ஆள் யாருன்னே தெரியாது. போ, நான் ஏன் கண்டவன் சொல்கிறதெல்லாம் கேட்கணும்?
என்னது? அந்த ஆள் யாருன்னே தெரியாதா? ம் ஆமாம், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்கள் அம்மா மட்டும்தான். எனக்கு மற்ற யாரையும் தெரியாது. ம் ம் தெளிவாயிட்டேன். ஜிமன், என்ன பாரு, இங்கே பாரு அப்படின்னு ஜிம்மனோட ஃபேஸை ரொம்ப அழகாக க்யூட்டாக கட் பண்ணி ஜங்குக் ரொம்ப மெதுவாக சாஃப்டாக ரொம்ப லைட்டாக கிஸ் பண்ணுறான். அப்படியே ஜிம்மனோட ஐஸ்லேருந்து டியர்ஸ் ஃபாலாக ஸ்டார்ட் ஆகுது. அவன் அழுதுகிட்டே ஜங்குக்கை ரொம்ப அழகாக சாஃப்டாக கிஸ் பண்ணுறான். 2 பேருமே ரொம்ப அழகாக அவங்களோட லவ் அண்ட் அஃபெக்ஷன் எவ்வளோ மிஸ் பண்ணோம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே அந்த அதில் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்கள சுற்றி அங்கே இருக்க காற்று இன்னும் ரொம்ப சில்லுன்னு மாறுது. அந்த அலைகளோட சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது. ரொம்ப அழகான ஒரு சத்தமாக மாறுது. அந்த நிலா ரொம்ப அழகாக வெளிச்சம் கொடுத்துட்டே இவங்க 2 பேரையும் பார்த்துட்ருக்கு. ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா ஜிமனும் ஜங்குக்கும் அப்படியே அந்த பீச் ஓரத்தில் படுத்துட்டு 2 பேரும் அந்த நிலாவை பார்த்துட்ருக்காங்க. ஜங்குக்கோட ஆர்ம்ஸில் ஜிமன் அவனோட ஹெட்டை வச்சு ஜங்குக்கு அப்படியே ஹக் பண்ண மாதிரி படுத்துட்டு அந்த நிலாவை பார்த்துட்ருக்கான். ஜங்குக்கு அந்த நிலாவை பார்க்காம ஜிமனை மட்டுமே பார்த்துட்ருக்கான். இப்போது ஜிமன், ஜங்குக்கா அந்த நிலாவை பாரு. பார்த்துட்டு தான் இருக்கேன். அது எவ்வளோ அழகாக இருக்குல்ல? ரொம்ப அழகாக இருக்கு. ஜங்குக்கா அங்கே பாரு, என்ன பார்த்துட்ருக்க? நான் ஏன் நிலாவை பார்த்துட்ருக்கேன் ஜிமன். ஜங்குக்கா அதை பாரு, ரொம்ப அழகாக இருக்கு. எனக்கு இப்போ நீ தான் ரொம்ப அழகாக தெரியுற. ஜங்குக்கா ப்ளீஸ் அதை பாரு. நீ அதை பார்த்துட்டியா? பார்த்துட்டேன். அப்போ எனக்கு அது போதும். ஏன் நீ என்னை எப்படி பார்க்குற? என் ஜிம்மனை ரொம்ப நாளுக்கு அப்புறம் இவ்வளோ பக்கத்தில் எனக்குன்னு என் ஜிம்மனை பார்க்குறேன்னா அதான் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. ஐ லவ் யூ டூ ஜிமன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே திரும்பி ஜிமனை திரும்பவும் மெதுவாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். இப்போது 2 பேருமே ரொம்ப அழகாக க்யூட்டாக கிஸ் பண்ணிட்டுருக்காங்க. இதை பார்த்து வெக்கப்பட்ட மாதிரி நிலா பாதி கடலுக்குள்ளேயும் பாதி வெளியிலையும் இருக்குது. அந்த அலைகள் ரொம்ப அழகாக ஒரு க்யூட்டான பாட்டு பாடுற மாதிரி அலைகள் அடிச்சிட்ருக்கு. அந்த யுத்தமான காற்றுல இவங்க 2 பேரும் அவங்களோட லவ்வை ரொம்ப அழகாக ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஓகேடா, நான் இதோட இந்த சடங்கையே முடிச்சுக்கிறேன். எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் எப்போதும் போல் உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போயிடுங்க. இந்த சேனலுக்கு கண்டிப்பாக அவங்க எல்லாரோட சப்போர்ட்டும் தேவைடா. என்னை ரொம்பவே பூஸ்ட் பண்ணும். சத்தியமாக நான் ஒரு இன்ஸ்பிரேஷனே இல்லாமல் தான் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க ஒவ்வொரு கமெண்ட்டும், ஒவ்வொரு லைக்கும், ஒவ்வொரு வியூ, ஒவ்வொரு சப்ஸ்கிரைப், இது எல்லாமே என்னை ரொம்பவே பூஸ்ட் பண்ணும். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்னை பூஸ்ட் பண்ணுங்கள். நானும் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டான ஒன் ஷாட்ஸோடு வரேன். தேங்க்யூடா. நான் நெக்ஸ்ட்டு ஒன் ஷாட்டில் உங்களை வந்து பார்க்குறேன்.